நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸ்ரீ மகா கணபதியே போற்றி, ஸ்ரீ மகா ராஜ கணபதியே போற்றி, ஓம் ஸ்ரீ மகா ராஜலக்ஷ்மி கணபதியே போற்றி போற்றி. எல்லாமலை என் குலதெய்வம், என் குருநாதர், என் தாய் தந்தையோடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். சார், பொதுவாக இந்த வேலை அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணும்போது, அரசு வேலை அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும். ஒரு அரசு வேலை கிடைச்சிட்டா நமக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் கூட எல்லாருக்குமே இந்த அமைப்பு இருக்குமா அப்படின்றா அதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் சார்? இப்போது நேயர்கள் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கருத்தை பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன ராசி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்லா ராசியிலையுமே இருப்பாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசிக்காரங்க தான் போவாங்க அப்படிங்கிறது கருத்தே கிடையாது. முதல் பாயிண்ட், யாருடைய ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகம் பெற்று அது சுபர்களுடைய பார்வை பெற்று ஒரு 10 கோடையனுடைய பார்வை பெற்று 10 கோடையன் புதன் சூரியன் சேர்ந்த ஒரு அமைப்பிலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறது, 6ஆம் இடத்தை பார்க்குறது, இப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் பெற்று இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இது இந்த ராசிக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கிடையாது. பொதுவாகவே சிம்ம ராசி, விருச்சக ராசி இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிதுனம், கன்னி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அந்த இதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன் பார்த்திங்க அப்படின்னா கல்விக்கு உண்டான கிரகம், சூரியன் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைக்கு உண்டான கிரகம், செவ்வாயும் அதே போல் தான். செவ்வாயினா போலீஸு, இராணுவம், ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சீருடை அணிந்து வேலை பார்க்குற ஒரு அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயை குறிக்கும். அதே சனி சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெக்கானிக்கல், அதுலேயே கவர்மெண்ட் வேலையிலேயே மெக்கானிக்கலாக ஒரு கஷ்டப்பட்ட வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூரியனுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா மேனேஜராகவும் ஒரு சூப்பர்வைசராகவும் ஒரு ஆளுமை திறன் பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு தாசில்தார், ஒரு வட்டாட்சியர், இந்த மாதிரி விஷயங்களில் அந்த சூரியன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே அந்த அமைப்பு இருக்குது. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தாய் தந்தையோடைய முழு அனுகிரகம் இருக்கிறதோ அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. எப்போ எக்ஸாம் எழுத போனாலும் தன்னோட தாய் தந்தையோடைய பாதத்தை தொட்டு வணங்கி போயிட்டு போங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட். இது ஜோதிட ரீதியான கருத்து. இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ஒரு அரண்மனையில், ராஜா கிட்ட அரண்மனையில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்படிலாம் மாறி இருக்குது. இதில் இன்னும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட் வைஸு பார்த்திங்க அப்படின்னா பிரித்து நம்ம ஒரு 300 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா கீழே ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3000 பேரும் 30,000 பேர் அப்ளை பண்ணால் போதும், அதில் வேலை கிடச்சிடும். ஆனால் பார்த்திங்கன்னா உயர்குடின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா 3 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணி அந்த வேலை கிடைக்கும். அப்போ இதனால தான் ஸ்ட்ரகிள் ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு 100 மார்க் 85 மார்க் எடுத்தால் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 85க்கு மட்டுமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. 100க்கு 100 எடுக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஜோதிடமே தேவையில்லை. நீங்கள் 100க்கு 100 எடுக்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அப்படிங்கும்பொழுது நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தூரம் அதுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ கண்டிப்பாலுமே வேலை கிடைக்கும். இதில் எல்லா ராசிக்காரங்களும் கிடைக்கும். தான் தாய் தந்தையோடையும் தன்னுடைய குலதெய்வத்தோடைய அனுகூலம் பரிபூர்ணமாக பெற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அனைவரும் நலமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு இதை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அற்புதமான மெசேஜோடு இன்றைய நேரம் நல்ல நேரம் தொடங்கியிருக்கோம் சார். மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? மேடம் கோயம்புத்தூர் ரமேஷ் பேசுகிறேன் மேடம். எந்த ஊர் சார்? கோயம்புத்தூர் மேடம். சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கள். 10 மேடம். 10. காத்துருங்க, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். சரிங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். ஒரே நிமிஷம் 30.
முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வம் 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து பெண் தெய்வம் காவல் தெய்வம், இன்னொன்று மலைசாமின்னு சொல்லுவாங்க. மலையில் இருக்கிற தெய்வம் அந்த மாதிரி கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கய்யா. எச்சம்மன் ஐயா, எச்சம்மன் சாமி. அதில் இருக்கிற ஆண் தெய்வம் காவல் தெய்வம் இருக்கும். மலைசாமின்னு ஒன்று கும்பிட்றீங்க, முருகன் இந்த மாதிரி விஷயமும் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது. ஆமாங்க, முருகர் சாமி. ரைட்டுங்க. அடுத்தது உங்கள் கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிலம் சம்பந்தப்பட்ட கேள்வி, பெண் மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்குது. உத்தியோகம், நோய் எதிரி, கடன், இந்த 4 விஷயத்தில் பிரச்சனை உதயமாயிருக்கு. உங்கள் கேள்வி என்னங்க? சரி, நீங்க கல்யாணம் ஆகலைங்க, உடம்பு சரியில்லைங்க, தோட்டம் மாமன் தோட்டம் விற்கிற காசு வருமா, இதே கேட்குறேங்க. ரைட்டுங்க. இப்போ நோய் எதிரி கடன் அப்படிங்கும்போது நோயை பற்றி பேசியிருக்கிறீங்க, நிலம் பற்றி பேசியிருக்கிறீங்க. இதில் இருந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக 6 வார காலம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வரளி பூ வந்து போட்டு உங்கள் கையால் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுவாங்க. கோயிலில் இருக்கிற முருகனுக்கு விளக்கு போட்டுவாங்க. முருகனுடைய அனுகூலத்தில், தெய்வத்தோடைய அனுகூலத்தினால இந்த பிரச்சனை சீக்கிரம் விலகி உங்களுடைய என்ன வேண்டுதல் அது சீக்கிரம் நிறைவேறணும் அப்படிங்கிற அமைப்பு வந்ததுனால கவலைப்படாதீங்க. குலதெய்வ வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களை துணை நின்று ஜெயிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் என் பேர் கார்த்திக் மேடம், சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, 48க்குள்ளே ஒரு எண் சொல்லுங்கள். 34 மேடம். சரி, காத்துருங்க. நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெருமாள், பெண் தெய்வம், காவல் தெய்வம் இந்த மாதிரி 2 சாமியும் உங்களுக்கு வருதுங்க. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்க. பூங்காவனம் சம்மான் ஐயா. பெருமாள் உங்களுக்கு உண்டு தெரியுங்களா? பெருமாள் இருக்குங்களா ஐயா? தெரியலீங்க ஐயா. உங்கள் குலதெய்வத்திலே காவல் தெய்வம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அந்த காவல் தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியாண்டவர், பெரியானசாமி அந்த மாதிரி வந்து நாமம் போட்ட ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆமாங்க ஐயா, பெரியாண்டவருங்க. அந்த மாதிரி. அடுத்தது உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுடைய லக்னது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான கேள்வி, மங்களகரமான விஷயம் ஏற்படுறதுல தடை தாமதங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது கேட்கலாம். உங்கள் கேள்வி என்னங்கய்யா? எனக்கு இது திருமண தடை, மங்களம், அது ஒன்றுங்க. வீடு பிரச்சனை 2 இருக்கு. ரைட்டுங்க. வீடை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ நீங்கள் குடியிருக்கிறது வந்து உங்களுடைய பூர்வீகம் கிடையாது. பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து தான் இருக்கிறீங்க. ஆமாங்க. அடுத்தது மாமன் மைத்துனர் சொல்கிற மாதிரி உங்களுடைய தாத்தா, தாய் மாமன் இந்த மாதிரி ஏரியாவில் போய் குடியிருக்கிறீங்களா நீங்கள் இப்போ? தாத்தாவுடைய பூர்வீகத்தில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறீங்க. இந்த சொத்து ஆகாது, இந்த இடத்துல நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் விலகி தள்ளி கட்டுங்க. கொஞ்சம் தூர தேசம் தள்ளி போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்திங்க. இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி கம்மிங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக சந்திக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு இருப்பிடங்கிறதும் ஒரு மன வாழ்க்கை ஏற்படுறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். அதை நல்லா யோசித்து சொல்லணும். என்னுடைய கருத்துக்கு முதல் விஷயமா இந்த மாதிரி மாமன் மைத்தனுடைய இடத்துல போய் நீங்கள் ஷிஃப்ட் ஆகி இருக்கிறீங்கிறது வந்திருக்கு. அது நல்லா இல்லைங்கிறதும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய கேள்விகள் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு செய்யணும். ஒரு பாயிண்ட். அடுத்தது உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது 30 வயசு இல்லைன்னா அதிகபட்சம் 35 வயசுக்கு அப்புறம் தான் பண்ணணுங்க. ஆமாங்க ஐயா, இப்போ 35க்கு மேலே. ஆமாம். அப்போது 35 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்தா இன்ன வரையும் பிரிவினை ஏற்பட்டிருக்கும், ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். பரவாயில்ல, இது இனிவரும் காலகட்டத்தில் ஏற்பட்டால் தான் அது முறையான திருமணம். உங்களுடைய அப்பா இல்லைன்னா அப்பாவோட அப்பா யாரோ ஒருத்தவங்க 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணா? எங்கள் அப்பாவுக்கு அப்பாவுடைய அப்பாங்க ஐயா. ஆமாம். அந்த தோஷம் இருக்கிறதுனால கொடுமுடி உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கியம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நடைமுறைப்படுத்துங்க. பொண்ணு தேடுதல் உண்டான விஷயங்கள் பண்ணுங்கள். அதிகபட்சமாக உங்களுடைய திருமணம் இன்னிலிருந்து வந்து ஒரு 3 மாதம் இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ளே முடிவாயிடும். உங்களுக்கு பெண் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் இருக்கிற இடம் இல்லைன்னா உங்கள் பூர்வீகத்தை 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து SRMKல வந்து பேர் ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரம் வந்து பார்க்க ஆரம்பிங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும், எந்த ஒரு குறையில். நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை, வியாழக்கிழமை 2 நாளுமே ஒரு அம்மன் ஆலயம் போங்க. அந்த அம்மன் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கணும். அதுதான் விசேஷமே. அந்த அம்மன் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாலுமே மனவாழ்க்கை கூடி வந்து நல்லது நடக்கும்யா. நன்றி. அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரிம்மாங்க. எந்த ஊர்லேருந்துமா?
செங்கல்பட்டு. சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 1ஆம் தேதி 1. 1. காத்துருங்கம்மா, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்வார். சரி. ஆமாம், முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ஐயனார், சாஸ்தா இந்த மாதிரி தெய்வங்களும் இல்லைன்னா முனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட தெய்வங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் வந்து பச்சை கலராக போட்டிருக்கீங்களா? இல்ல மெரூன். மெரூனு. உங்களுக்கு முன்னாடி இப்போ பச்சையாக என்ன இருக்குதுமா? பச்சை. எங்க உங்கள் வீட்டில் வேற யாராவது பச்சை போட்டிருக்காங்களா? பெயிண்ட் அடிச்சது தான் இருக்கு பச்சை. பச்சை கலர் பெயிண்டில் தான் குடியிருக்கிறீங்க இல்லையா? ஆமா. ரைட்டு, ஓகே. இது எது குறிக்குது அப்படின்னா உங்களுடைய குல தெய்வம்ங்கிறது அங்காள பரமேஸ்வரி, முனீஸ்வரர், இல்லை அப்படின்னா சாஸ்தா, ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்களை குறிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குமா? உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா. பிரம்மசக்தி. பிரம்மசக்தி. பிரம்மசக்தி அப்படிங்கிறது ஒரு வந்து அதில் இருக்கிற ஆண் தெய்வம் என்னம்மா? ஆண் தெய்வம் தெரியலையே. சரிம்மா. ஆக்சுவலி இந்த பிரம்மசக்திங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வமா ஆண் தெய்வமா, இல்லை வந்து நீங்கள் இந்த குரு சார்ந்த வழிபாடுகள் சம்மந்தப்பட்டதா எப்படிம்மா அது? பெண் தெய்வம். ரைட்டுங்கம்மா. இதுக்கு ஆண் தெய்வம் என்னன்னு தெரியல. தெரியல. சரிம்மா. அப்படின்னா எப்படி நீங்கள் கும்பிட்றீங்க? தெய்வமே தெரியாமல் எப்படி போய் வரம் கேட்பீங்க? எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. ஊர்ல போய் கொடை வருஷம் கொடை இருக்கும், அதில் போவோம். சரிம்மா. ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த கரையில் இதில் பண்ணிடுவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? பாருங்கள், வருடத்தில் ஒரு முறை ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோடைய வரலாறை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லைன்னா வீட்டில் ஆண் வாரிசு, வீட்டில் ஆண்களுக்கு பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன குழந்தைங்கம்மா? 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமாம், அந்த பையன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. நீங்களே தாயை போல புள்ள, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே குலதெய்வ வருஷம் போய் பிரயோஜனம் இல்லையம்மா. நீங்கள் வந்து சாமியோட பேரவே சொல்ல முடியல, வரம் எப்படி கேட்பீங்க? நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரம்மசக்திங்கிற அந்த பேரை கூட உங்கள் பிள்ளை சொல்ல மாட்டார். அதனால் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த வரலாறு என்ன, எந்த மாதிரி படையல் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இதை மறந்ததுனால தான் இன்றைக்கி குலதெய்வமே கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா நேரத்துலையும் இப்படி விலகி போனதுக்கான காரணம் இதுதான். சரி, அதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வினா தொழில், கல்வி, இந்த 2 விஷயத்தில் கேள்வி வருதுமா? உங்கள் கேள்வி என்னம்மா? வீடு எப்போ கட்டுவாங்க? 1. அப்புறம் வந்து வேற ஒன்றும் இல்லை, வீடு தான் கட்டணும். சரிங்கம்மா. ப்ரொமோஷன் நல்லா வரணும். ரைட்டுமா. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் பிரச்சனை உதயமாயிருக்கு. வீடை பொறுத்தவரையும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க விருச்சக ராசி, துலா ராசி, மகரம், கும்பம், மீனத்தில் இருக்காங்க. யாரும் அக்கனாவன் அவங்களுக்கு 4வது இடங்கிறது கும்பமாக வரும். அப்போது யாருக்கெல்லாம் 4ஆம் இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனி சம்மந்தப்படுதோ பழைய வீட்டில் தான் குடியிருக்கணும். தண்ணி ஒழுகிற மாதிரி, தண்ணி ஏரியாவில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கணும், கூரை வீடாக இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு இடிஞ்ச வீடு, ஒரு பழைய வீடு அப்படிங்கிற மாதிரி இடத்துல தான் இருக்கணும். அது மாற்றம் கிடையாது. அந்த வீட்டை வேணால் புதுப்பிச்சுக்கலாம். அதனால் இப்போதைக்கு அந்த அமைப்பு இல்லை. வீடை பற்றி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காதீங்க, இல்லைன்னா அது நிலுவையில் ஏற்படும் அப்படிங்கிறது கணக்கு. ப்ரொமோஷன் இந்த மாதிரி தொழிற்சானத்துக்கு உண்டான அமைப்பு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு முறை குலதெய்வ வழிபாடுக்கு குடும்பத்தோடு போய் செஞ்சுட்டு வாங்க. சீக்கிரம் அது செய்தி, நல்ல செய்தி வரும், நல்லதே நடக்குமா. நன்றி. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ அம்மா, உங்கள் பேர்? வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் விஜயராணி, சென்னையில இருந்து பேசுறேம்மா. சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கம்மா. 27 நம்பர் 27மா. சரி, காத்துருங்க. நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். நன்றி. அம்மா, முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படின்னு பார்க்கும்போது பெண் தெய்வம், நாகவடிவான பெண் தெய்வம், காவல் தெய்வங்கிறது மதுரை வீரன் கருப்பணசாமி குதிரை வாகனத்தோட இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டுங்கம்மா. உங்களுடைய குலதெய்வ பேர் சொல்லுங்கம்மா. பெரியண்ணசாமி. பெரியண்ணசாமி. ரைட்டுங்க. கொல்லிமலை பெரியண்ணசாமி. கொல்லிமலை. ரைட்டுங்க. அதுல பெண் தெய்வம் பேர் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? எட்டுக்கையம்மன். எட்டுக்கையம்மன். இன்னொரு தெய்வங்கள் இருக்கு, காமாட்சி. ஆனந்தாயி அம்மா. ஆமா, காமாட்சின்னு ஒண்ணு இருக்குதுமா. காமாட்சி, மீனாட்சி எல்லாம் அதுல இருக்காங்க, சேர்ந்து வர்றாங்க. ஆமா. அடுத்தது உங்களுக்கு வெறும் அந்த கொல்லிமலைக்கு மட்டும் போகணுங்கிறது கிடையாதுமா. நீங்க கோயில் வீடு மாதிரி உங்களுடைய பூர்வீகத்திலையும் கோயில் வீடு மாதிரி கட்டியிருக்காங்க, அதையும் போய் பாருங்க. இருக்கு ஊர்ல. சரி, அதுக்கு இப்போ வந்து கும்பாபிஷேகம் இல்லைன்னா கோயில் கட்டுமான பணிகள் நடந்து இப்போ ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்களே.
பண்ணியிருக்காங்க. ரைட்டுமா. இப்போ உங்களுடைய கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வி அப்படின்னா, குழந்தைக்கு ஏற்படுற மங்களகரமான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. உங்களுடைய கேள்வி என்னம்மா? அதுதான் சாமி கேட்கறேன். இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். 33 வயசு ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபர் 3ஆம் தேதி பிறந்தா 93. அது வேண்டாம்மா, அது வேண்டாம். உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாங்கல்யம் ஒன்று பெண்டிங் இருக்குதுமா. அதாவது மாங்கல்யம் பெண்டிங் இருக்குதுன்னு பிரசனத்தில் வருது அப்படின்னா, உங்களுடைய மாங்கல்யத்தில் குறை குற்றங்கள் இருக்கலாம், இல்லைன்னா யாராவது இறந்தவங்களுடைய மாங்கல்யத்தை வீட்டில் வச்சுருந்துருக்கலாம், இல்லைன்னா கோயிலுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போடாமல் இருக்கலாம். இது மாதிரி எது நடந்துச்சு? நான் எங்க வீட்டுக்காரு உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அப்ப நான் திருப்பதிக்கு மாங்கல்யம் போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். பண்ணிட்டீங்களா? அது இன்னும் பண்ணல. ஆனா உடம்பு வீட்டோட தான் இருக்காரு, வெளியே எங்கேயும் போக முடியாது. சரிம்மா, சரி. உங்க வீட்டுக்காரருக்கு ஒன்றும் நடக்காதுமா. இப்போதைக்கு எந்த குறையும் வராது, சீக்கிரம் மேன்மையடைவார். இங்கிலீஷ் மருத்துவம் வேண்டாம், சரிங்களா? ஒரு விபூதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோயிலுக்கு போயிட்டு 10 கோயிலிருந்து வர்ற விபூதி பிரசாதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து மனசார வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி விபூதியை வாயில் போடுங்க, கண்டிப்பாக சரியாகி வந்துடுவார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் வீட்டுக்காரரும் வீட்டுக்காரோடைய அப்பா அவங்க அப்பா அந்த 3 ஜென்ரேஷனில் கோயில் கட்டியிருக்காங்க, கோயிலுக்கு முன்ன நின்று செஞ்ச பூஜை பண்ணியிருக்காங்க, தெய்வத்துக்கு சேவை செஞ்ச குடும்பம் உங்கள் குடும்பம். அதனால் இந்த மாதிரி ஆன்மீகம் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களே தீர்வு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஒரு பாயிண்ட், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஒரு முறை வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு போய் தரிசனம் பண்ண போயிட்டு வர சொல்லுங்கள். உங்கள் பையனை 6 மணி நேரம் அங்கே இருந்துட்டு வர சொல்லுங்கள். சீக்கிரம் கல்யாணம் கூடி வரும், நல்லதே நடக்குமா. நன்றிம்மா. சரி, இப்போ இந்த திருமண அமைப்பு இப்போ பிரசன்னத்தில் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிட்டு இருக்கிறவங்க உங்ககிட்ட வராங்க அப்படின்னா பிரசன்னத்திலே அது தெரியுமா சார்? இப்போ நம்ம வந்து 48க்குள்ளே நம்பர் சொல்லி பார்த்தோம். இதே வெற்றிலையை வச்சு நேரடியாக என்னை சந்திக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க இந்த கேள்விக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறோம். உங்களுடைய பையனுக்கு வந்து கல்யாணத்துக்காக வந்திருக்கிறீங்க, அதனால் அந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம பதில் சொல்கிறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதனால தான் காரணம், இதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு. இந்த கொஸ்டின் மாதிரி தான் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான விஷயங்களும் என்ன விஷயமோ அது வந்துடும். நிறைய பேர்த்துக்கு அதை நம்ம சொல்லி நம்ம சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம சொன்ன வாக்கு பழித்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அதுதான் நம்மளுடைய சக்ஸஸே. அப்போ அதில் நம்ம பேசிக்கிலேருந்து நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டினை நம்ம கண்டுபிடிக்க முடியும் போது அந்த இதுக்கு உண்டான பதில் நம்மளுக்கு கொண்டு தெரியாமல் போயிட போதா. அப்போ குலதெய்வம் கும்பிடுங்க. அடுத்தது வந்து சாபங்கள் என்ன அப்படின்னா, இப்போ காலில் சேர் ஒட்டியிருக்கு, அந்த சேரோடு நம்ம வீட்டுக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் போகிறது கிடையாது. அந்த சேரை கழுவிடுவோம் இல்லையா, காலை சுத்தப்படுத்திட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறோம். அதே போல் நம்ம கர்மா கொஞ்சமாச்சும் வந்து புனிதம் அடைகிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். அதை வந்து செஞ்சதுக்கப்புறம் அந்த வரத்துக்கு போய் அந்த வரத்தை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாலுமே அந்த ஐயப்பன் உதித்த உத்திர நட்சத்திரத்தில் எப்படி ஐயப்பன் பிறந்தாரோ அது மாதிரி தெய்வத்தோடைய அனுகூலம், தெய்வ குழந்தைகள் கண்டிப்பாக பிறக்கும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு கருத்துமா. நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து இந்த 48க்குள்ள ஒரு எண், நீங்கள் வந்து வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர். இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க பிரசன்னம் பார்க்கணும் இல்லை ஜோதிட ரீதியாக அவங்கள பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் சார்? இப்போது நம்ம வந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சிங்கப்பூரில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அங்கே போய் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது அதிகபட்சம் 1 or 2 வீக்ஸு அந்த இதில் போவோம். இப்போ நான் போகிறதுனால அங்கே போய் பார்க்கலாம். அங்கே இருக்கிறவங்க டைரெக்டாக நம்மளை பார்க்கணும் அப்படின்னா இப்போ சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாட்டிலையும் இருக்கிற தமிழர்கள் இந்த ஜோதிடத்தை நம்புகிறவங்க, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஜோதிடத்தை நம்புகிறவங்க கண்டிப்பாலுமே இந்த பிரசன்ன முறையில் அவங்களுக்கு சூட்டபிள் ஆகும். எப்படின்னா, வெற்றிலை கிடச்சிது அப்படின்னா அந்த வெற்றிலையை வாங்கி பூஜை ரூமில் வச்சுட்டு நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபோன் பண்ணுற அந்த நேரத்தில் வந்து அந்த வெத்தலையை அவங்க எண்ணி பார்த்து எனக்கு சொல்லணும், 20 வெத்தலை 25 வெத்தலை அப்படின்ட்டு. அந்த இதை வச்சு நம்மளுடைய அவங்க குலதெய்வம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி போடலாம். இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை கிடைக்கல, சில கண்ட்ரிலெலாம் வெத்தலை கிடைக்காது, அங்கே 48க்குள்ளே நம்பர் சொல்லி அவங்களுக்கும் பிரசன்ன அடிப்படையில் பார்க்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ பிளான் பண்ணிக்கணும். முன்னாடியே ஃபோன் அடித்து கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த நேரம் அந்த இதுன்னு ஒதுக்கிக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1 hour 1.5 மணி நேரமாச்சு கூட எடுக்கும் சில பேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்து நம்மளால் சொல்ல முடியும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும். நிச்சயமாக இப்போ நமக்கு கால்ஸ் வரும் இல்லையா சார்? இப்போ நிகழ்ச்சிக்கு அப்புறமா கூட கால்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் சென்னையில் எப்போல்லாம் பார்க்குறீங்க? நம்ம வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நேரடியாக லைவில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இது முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலாப்பூரில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இது சென்னை மக்கள் என்னுடைய மித்த நாளில் வந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி பக்கத்தில் கரூர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்னோடய நேட்டிவ், அங்கே தான் பார்க்குறோம்.
சில பேருங்க வந்து பார்த்திங்கன்னா வர முடியாதவங்க ஃபோன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீட்டில் வெத்தலை வாங்கி வச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஒரு மிஸ்டேக் நடக்குது. என்னென்னா இந்த நம்பருக்கு வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி எனக்கு சொல்லுங்கள் சார், நான் அதில் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக கொடுக்குற நம்பர், என்னுடைய பர்சனல் நம்பர். மேலே இருக்க 044ன்னு வர நம்பர் தான் வந்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் என்கிட்ட நேரடியாக பேசுகிற நம்பரு. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க. அது வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக கொடுக்குற நம்பர். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. வரும்பொழுது வெத்தலை வந்து 15 வெத்தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி எண்ணி பார்க்காம வாங்கிட்டு வரணும். எலுமிச்சம்பழம் 3, பூவு, ஊதுபத்தி, நல்லெண்ணெய் 5 பொருள் வாங்கிட்டு வந்தால் போதும். வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாலுமே யாருக்கெல்லாம் அந்த அனுகூலம், இந்த வெற்றிலை பிரசனம் பார்க்குற அனுகூலம் இருக்குது, அவங்க தான் இந்த இதை பார்க்க முடியும். அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. குலதெய்வத்தோடைய அனுகூலத்தில் பரிபூர்ணமாக வந்துட்டு கிடைச்சி உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படுறதுக்கு அடியன் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.